இன்னைக்கு ரொம்ப நல்ல கிளைமேட் இல்லைம்மா? உங்களுக்கு மழை பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்கும் பிடிக்கும். சின்னவங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். எவ்ரிபடி வில் என்ஜாய் ரெய்னி சீசன். அதுவும் இது கனத்த மழை இல்லை, சும்மா அந்த சாரல் மழைங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வந்துட்டு இருக்கு. மழை வருது நிற்குது, மழை வருது நிற்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமு ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள்லாம் உங்கள் மாதிரி வயசில் இருக்கும்போது எங்களுக்கு மழை வந்ததுன்னா அப்போ ஒரே ஜாலி தான். இந்த மாதிரி ஸ்கூலில் பின்னாடி வழி மாதிரி தான் இருக்கு இல்லையா, நடுவில் பெரிய இந்த இடமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், சில டைமில் ஒரு கேப் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு கிளாஸ் விட்டு ஒரு கிளாஸ். அந்த மழையில் வெளியில் வந்து ஒரே கல்லாட்டா தான். ஸோ இது வந்து உங்களுக்கு மழையை பற்றி ஆரம்பிப்போம். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கோன்றத தெரிஞ்சுக்கலாமா? என்ன நான் வந்து இதுல என்ன எழுதிருக்கு, ஓகேவா? இன்னைக்கு நான் வந்து இந்த ப்ரோக்ராம், இது வந்து ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான். அதாவது யூத் எம்பவர்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு ஹை சவுண்டா நினைச்சுக்காதீங்க. உங்களை ஊக்கம் பண்றது எப்படின்னு தான் நான் கிளாஸ் எடுக்க போறேன். ஸோ உங்களை ஊக்கம்ன்றது என்ன, நீங்க எல்லாமே ஊக்கத்தோட தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் சில பேருக்கு சில பயங்கள், சில தைரியம் இல்லாமல் போகிறது, சில நம்பிக்கை இல்லாமல் போகிறது, இது மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கலாம். சில பேருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான தைரியம் இருக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து வாசவி கிளப் சென்னைனால உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இதில் நான் ஒரு அங்கத்தினர். வாசவி கிளப் சென்னைன்றது நீங்கள் அரிமா சங்கம் ரோட்டரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? அதே மாதிரி அதெல்லாம் தொண்டு நிறுவனம்மா. இது கூட ஒரு தொண்டு நிறுவனம். இதில் பல தொண்டுகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் கூட நிறைய பேருக்கு இப்போ பாருங்க மழை வருது, சில பேருக்கு வந்து தொழில் பண்ண முடியல, அவங்களுக்கு சாப்பாடு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ளட்ஸ் வந்துருந்து வச்சுங்க. அப்போ நாங்கள் போய் அந்த மாதிரி ஸ்லம்ஸில் அவங்களுக்கெல்லாம் கூட உணவு அது மாதிரிலாம் கொடுப்போம், தண்ணி பாட்டில் கொடுப்போம், பிஸ்கெட் பாட்டில் கொடுப்போம், எது முடியுமோ அதெல்லாம் செய்யணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 30 நாள் ஜூம் கிளாஸில் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் போனோம். நான் இந்த 44 பேர் என்னுடைய தலைமை ஆசிரியர் பேர் வந்து வாசவி கிளப் இன்டர்நேஷனல், அவங்களால ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது. அதில் 30 நாள் ஜூமில் பண்ணிட்டு ஒரு 2 நாள் பாண்டிச்சேரியில் லைவாக பண்ணாங்க. ஓகேவா? பாண்டிச்சேரியில் லைவ் பண்ணிட்டு அதில் இப்போ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் முடிச்சிட்டோம் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங், இபிஎஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்னா நீங்கள் தைரியமாக ஒரு பப்ளிக் பேசுறதுக்கு நீங்கள் தயார் பண்ணணும். அது வந்து சில பேருக்கு எடுக்கணும். இப்போ வந்து இது மோட்டிவேஷன் கிளாஸ் ஒரு 10 ஸ்கூலுக்கு எடுக்கணும். அப்புறம் இது மாதிரி ஒரு 4 கண்டிஷன் போட்டிருக்காங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு எடுத்து 6வது எடுக்கிறேன். 4 கிளாஸ் வந்து பாய்ஸ் ஸ்கூல் எடுத்தேன், 1 வந்து இன்னொரு புதுப்பேட்டில் ஒரு ஸ்கூல் எடுத்தேன், இது 6வது ஸ்கூல். ஸோ நாளைக்கும் ஒரு 2 கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த முதல்ல இந்த நிர்வாகத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ மோட்டிவேஷன் கிளாஸ் போயிடலாமா? ஓகேம்மா. மோட்டிவேஷன் கிளாஸில் நான் ஒரு 4 தலைப்பை பற்றி பேச போகிறேன். ஓகேவா? 1 தைரியம், 2வது பயத்தை போக்குறது, 3வது விடாமுயற்சி செய்யறது, 4வது தன்னம்பிக்கையோட இருக்கிறது. ஓகேவா? எதுக்குமே ஒரு வாழ்க்கையில இந்த 4 முக்கிய குணங்கள், வெறும் படிப்புக்கு மாத்திரம் சொல்லலை. நீங்க உங்க வாழ்க்கையில உங்க நல்லபடியா இருக்கணும், நல்லா படிக்கணும், ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னா இந்த 4 குணம் கண்டிப்பா தேவையா இல்லையம்மா? ஓகே, வெரி குட். ஸோ இடையில நான் சின்ன சின்ன கதை சொல்லுவேன், சின்ன கேள்வி கேட்பேன். யாராவது கரெக்டாக தெரிஞ்சிருந்தா அதை ஒருத்தர் முதல்ல யார் எழுந்து கரெக்டாக பதில் சொல்றாங்களோ ஒரு சின்ன கிஃப்ட் தானே. ஓகேவா? ஸோ தைரியம் 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 தைரியத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பயந்தியா இல்லையா? பயந்தே இல்லை சொல்லு. ஒன்றும் இல்லை, அவங்க எனக்கு கேட்காது, அவளுக்கு எனக்கு தெரியாது, கொஞ்சம் பயந்தாப்போம். ஸோ இது பயப்படக்கூடாது. இப்போ முதல்ல இன்றைக்கிற சூழ்நிலையில கேர்ள்ஸ்னா ரொம்ப தைரியமா இருக்கணும்.
பாய்ஸோட கேர்ள்ஸ் தைரியமா இருக்கிறாங்க இப்போ. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கராத்தே கத்துக்கிறாங்க, செல்ஃப் டிஃபென்ஸ் இதுவும் கத்துக்கிறாங்க இல்லையாமா? அதனால உங்க ஸ்கூல்ல கராத்தே கத்துறாங்களா இல்லையா? மேடம் ஒரு கராத்தே கிளாஸ் வைக்க சொல்லுங்க மேடம், ப்ரப்போஸ் கொடுங்க. கராத்தே கத்துக்கணும், பேசிக் கராத்தையாவது கத்துங்க. எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்ற ஒரு தைரியத்தை கொண்டு வரதுக்கு கராத்தே ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ தைரியமா இருந்தாதான் நீங்க எந்த செயலும் செய்யப்படுது. ஸோ தைரியத்து இல்லாம ஒரு கோழையா இருந்தா எதுவுமே செய்ய முடியாது. தைரியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் மொத்தம் இந்த 4 தலைப்புமே நான் 40 நிமிஷத்துல முடிக்கிறதுனால சில கருத்துக்களை சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்துட்டு போறேன். ஸோ ஒரு சின்ன கதையை பத்தி, தைரியத்தை பத்தி சொல்றேன். இது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். காட்டுல நம்ம எந்த மிருகத்தை ராஜான்னு சொல்லுவோம்? வெரி குட், சிங்கம். சிங்கத்தை தான் காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுல, ஒரு பெரிய காட்டுல ஒரு சிங்கம் ரொம்ப அதிகம் பண்ணிட்டு இருக்கு. அந்த சிங்கம் எல்லா அனிமல்ஸும் கூப்பிட்டு ஒரு நாள், இன்னைக்கு நான் உங்களை ஒரு எது கூப்பிட்டேன்னா, நான் எனக்கு வயசாயிட்டு இருக்கேன், நான் போய் வேட்டையாடி எடுத்து கொண்டு வரதுக்கு என்னால் இப்போ கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஸோ நீங்களே வர ஒருத்தர் வந்தீங்கன்னா அந்த ஒரு மிருகத்தை நான் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்பேன். இல்ல நீங்க அதுக்கு யாருக்கும் ஒத்துக்கலன்னு சொன்னா நான் ஒரு நாளைக்கு 2, 3 எப்படி வேணா அடிப்பேன். என்ன இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க இப்ப கூட சொல்ல வேணாம். நாளைக்கு நீங்க எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் லைனுக்கு அடுத்தது எந்த மிருகம்? கரடியா? டைகர். கரெக்ட், எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் தான் ஸ்மார்ட் இன்னைக்கு, அதுல சந்தேகமே. என் பொண்ணு கூட ரொம்ப ஸ்மார்ட். பையனும் ஸ்மார்ட் தான், பட் பையனோட பொண்ணு ஸ்மார்ட். ஸோ ஜென்ரலா இன்னைக்கு உலகத்துல பொம்பளைங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க, தைரியமா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, எல்லாத்துலயும் முன்னேற்றத்துல நிக்கிறாங்க. ஸோ அதனால நான் பெண்களை ரொம்ப ரொம்ப ஆதரிப்பேன், விரும்புவேன், செய்வேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த லைன் மீட்டிங், டைகர் மீட்டிங் போடுது. ஓகேவா? நீங்க என்ன தலைப்பா எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க கருத்து சார், முதல்ல உங்க கருத்தை சொல்லுங்க, அப்புறம் எங்க கருத்து சொல்றோம். மற்ற ஒன்னும் இல்லை, இப்போ லைன் ஓப்பனா சொல்லிடுச்சு, எனக்கு வயசாச்சு, அதனால நீங்க யாராவது. ஸோ கண்டிப்பா நம்ம எப்படியாவது 2, 3 பேர் சாப்பிட விட நமக்குள்ள யார் 1, 2 போட்டு டிசைட் பண்ணிட்டு ஒருத்தர போய்க்கலாம் அப்படின்றது தான் என் கருத்து. அதுக்கு என்ன, எல்லா அனிமல்ஸும் ஓகே பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே 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 டைகர், நீங்க சொன்னதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை ஏற்றி ஒரு நாள் ஒரு மிருகம் போயிட்டு. ஸோ அது மாதிரி போனப்பாடு நரி டர்ன் வருது. நரி எப்படியாப்படுது? கன்னிங், தந்திரம், தந்திரம். ஜென்ரலா கன்னிங் யாரு சொல்லுவாங்க? சில பசங்க வேற மற்ற பசங்க நல்ல மார்க் வாங்கினாவோ ஒரு மாதிரி அவங்க நினைப்பாங்க இல்லையா? அது பாரு என் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தது, அது மாதிரி இவ்வளவு மார்க் வாங்கிச்சு அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பொறாமை அது மாதிரிலாம் இருக்கும். ஆனா சில பேர் வெரி குட் அப்படின்னு சொல்லி அவரையும் சொல்லி அவரும் அடுத்த வாட்டி நல்ல மார்க் எடுக்கணும் முயற்சி பண்ணணும். அப்படிதான் இருக்கணும். அடுத்தவங்க வாங்கிட்டோம் நம்ம புறப்படவே கூடாது. வாழ்க்கையில் அவங்க மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தான் நம்ம பண்ணணுமே தவிர அடுத்தவங்களை பத்தி நம்ம பக்கத்துல நான் படிச்சா நம்ம படிச்சா அப்படின்னு நினைக்கவே பண்ணணும். அவன் எதுக்கு எப்படி படிச்சான்றதுல கேளுங்க ஓப்பனா. நீ என்னடி படிச்ச, எப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளோட ஒரு மார்க்காவது நீங்க கூட வாங்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணுங்க. ஸோ நரி கேரளா வந்த பிற்பாடு நரி சிங்கத்தை போகுது. சிங்கராஜா போய், சிங்கராஜா நீ நான் தான் உனக்கு பலி, எனக்கு பயமே இல்லை, ஏன்னா எப்படியும் பலியாக போறேன். ஆனா நான் பலியாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது உன்னை விட இந்த காட்டுல இன்னொரு பெரிய சிங்கம் இருக்கு. அந்த சிங்கம் உன்னை சுத்தினே வந்துட்டு எண்ணி பொடி பண்ண போது தெரியும், என்னோட இன்னொரு பெரிய சிங்கம் இருக்காங்க. அது என்ன சிங்கம் பாரு, காட்ட முடியுமா உன்னால? இதுதான் நான் வந்திருக்கேன், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பெரிய கணரை கூட்டு போய் சிங்கத்தை பாருங்க. என்ன தெரியும்?
ஆனா ஜென்ரலா நீங்க பாருங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சமாவது வித்தியாசமா இருக்கு. அதாவது கொஞ்சம் பெருசாவோ கொஞ்சம் இன்னும் இதுவா இருக்கிற மாதிரியோ தெரியும் இல்லையா? எக்ஸாக்டா அது மாதிரி தரும். ஸோ சிங்கத்துக்கு வலிமை இருக்கிறது புத்தி இல்லை, அது நம்ம தான்ன்றது அதுக்கு தெரியும். ஆமாயா என்ன விட இது ரொம்ப பலசாலியா இருக்கும் போல் இருக்க, நீ சொன்ன மாதிரி என்ன கொள்ளடும் போல் இருக்க, என்ன பண்றது நிறைய ஏதாவது ஒரு உபாயம் சொல்றியா ஆலோசனை சொல்றியா கேட்க. அதனால தான் நான் வந்திருக்கேன், கண்டிப்பா உங்களை காப்பாத்துறேன். என்ன பண்ணணும், நீங்க தண்ணியில குதிங்க. குதிச்ச உடனே மற்ற மிருகம்லாம் உங்களுக்கு ஏதாவது பெரிய பாறாங்கல் அது இது எல்லாம் போட்டு தருவி அதை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி குதிக்கிறீங்க. குதிச்ச உடனே என்ன பண்றேன், கல்ல மற்ற அனிமல்ஸ்னா கல்லுக்கு தூக்கி இந்த சிங்கத்தை கொண்டுடு. ஓகேவா? நீங்க இதை கொண்டுட்ட உடனே அந்த அனிமல்ஸ்லாம் அன்னிலேருந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா. ஓகேவா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, என்ன தெரியுது, பயப்படாம தைரியமா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாத்திக்கலாம், மற்ற வாழ்க்கையும் காப்பாற்றலாம். மற்ற நாள்ல அனிமல்ஸ் கொள்ளும் இது ஆகும். பட் இருந்தாலும் இப்ப என்ன ஆகுது, நான் தான் போகணும் போட்டு நீ தான் போகணும் பயத்தோட வாழ்ந்துருக்கு. இப்ப அப்படி இல்லை, ஏதோ ஓடினே இருக்கும் சிங்கம், அது அந்த கண்ணில் யார் கொடுத்தோ அவதான் சாப்பிடுது இல்லையா? ஸோ இந்த முடிவு ஒரு பக்கத்துல நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் முன்னாடியே 4 நாள் முன்னாடியே பய ஆரம்பிச்சிடும். ஐயோ நான் நாளை தான் சாப்பிட போறேன், இன்னைக்கு எத்தனை நாள் தான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு பயத்தை ஆரம்பிச்சிடும். ஸோ அன்னிலேருந்து அந்த மிருகம்லாம் தைரியமா இருக்கு. இந்த கதையை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு. இப்போ வந்து ஒரு டீச்சர் ஒரு பாடம் நடத்துறாங்க. என்ன பாடம் நடத்தினா நீங்க அவங்கள சந்தேகம் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க. ஆனா இங்க இருக்கிற எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு 50 பேர் இருப்பீங்களா? 49 50 இருக்காங்க. இது 50 பேரும் கேட்பாங்க சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்ம கேள்வி கேட்டா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பொண்ணுக்கு நினைச்சுக்குவாளோ அப்படின்னு ஒரு, இல்ல டீச்சர் வந்து இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியுது இல்லப்பா அப்படின்னு அவங்க வந்து நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு கூச்சத்தோட கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த சந்தேகம் நீர்னால அவங்களால ஒழுங்கா படிக்க முடியும் செய்ய முடியும் இல்லையா? அதை வந்து தைரியமா டீச்சரை யாராவது கேட்காத பசங்க இருந்தா, டீச்சர் பரவாயில்ல நான் சொல்றது, அத தைரியமா நடுவுல கேட்காது. டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது டீச்சர் எனக்கு இப்போ இது சந்தேகம் இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ட்ரெண்ட் போயிடும், அவங்க ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சது முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி முடிச்சிடுவாங்க. அப்போ வந்து நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அன்னைக்கு சொல்லுவாங்க. சரி அன்னைக்கு கேட்க முடியல, டைம் கடைசி வரலாம் எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் முன்னாடி நேற்றுக்கு பார்த்த கிளாஸ்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது டீச்சர், அதை நான் கேட்கலாமான்னு கேள்வி. ஸோ சந்தேகத்தை நிறைவேற்றிட்டு அதன் பிரகாரம் படிச்சீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா உங்க தைரியமா இருக்கலாம். ஓகேவா? அங்கே நீங்க அடுத்தது இப்போ வந்து தைரியத்தை பத்தி முடிச்சிட்டோம். பயம் 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 உன கண்டா பயம், பலி கண்டா பயம் உனக்கு பத்தியா? பலி கண்டா பயம், பலி இன்னொருத்தவங்க பலி அது என்ன கடிக்குமா பிடிக்குமா? அது சில பேருக்கு இயல்பு. என் மருமக இருக்கால, அவளுக்கு கரப்பாம்பூச்சி வந்தா பலி. திடீர்னு ஒரு நாள் மாமா 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 இன்னும் அவளுக்கு இதே போயிட்ட மாதிரி, என்னம்மா அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்லம்மாமா பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சிக்கா எப்படி இல்லை, நான் என்னமோ ஒரு ஆயிடுச்சு பயந்துட்டேம்மா அப்படின்னு. ஒன்னும் இல்லம்மாமா இருக்கு அன்னிலேருந்து அவள் கத்தினாங்கன்னா அது புலி கதை ஆயிடுச்சு. இது கரப்பாம்பூச்சி போயிருந்தா வேற எது கத்துதான்னு தெரியாம போயிடும். அதனால இனிமேல் கத்துறதா கரப்பாம்பூச்சி கத்துறேன்னு சொல்லிவிடும் அப்படின்ட்டு. அதனால ஸோ கரப்பாம்பூச்சி பல்லிக்கு பயம், இந்த பயத்தோடு இருக்காங்க. பலி கண்ட பயமே படக்கூடாது, பலி தான் நம்மளை கண்ட பயப்படும் தெரியுமா? அந்த பக்கம் இருந்தாலும் நம்ம நைட பார்த்தா அப்படி போயிடும், அது ஒன்றும் வராது. அதனால ஒன்றும் பாதிக்கல. ஆனால் பல்லி விஷம், பல்லி நம்ம சாதத்துலையோ பால்லையோ விழுந்துட்டா அது நமக்கு அப்படியே சாப்பிட்டோம்னா அவுட் சரியா? அதனால நீங்க நிறைய படத்தெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, இந்த பில்லியும் கூட பல்லி தூக்கி போட்டுவாங்க.
இல்லையா? அதெல்லாம் நடக்கும். பில்டிங் இருக்காங்க சின்னதான பள்ளி தூக்கி போட்டு வரணும். அதனால அது மாதிரினா பயப்படும். நல்ல கோல்டா எப்படி இருக்கணும்? கோல்டா இருக்கிறதுக்கு நீங்க எப்படி இதெல்லாம் தைரியம் பயம்ன்றதுலாம் ஒரு குணம், கோபம்ன்றது ஒரு குணம். ஸோ பயம் இல்லாம இருக்கிறதுக்கு, பயத்தை போக்குறதுக்கு என்ன வழின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பல்லி இருக்குல்ல, ஒரு பிளாஸ்டிக் பல்லி இருக்கு தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் பல்லி வாங்கிக்கோ, சரியா? அதோட விளையாடு. அப்போ பல்லி பயன்படும், சரியா? நோ ப்ராப்ளம் மேடம். என்னாச்சு சொல்லிருந்தோமா? பல்லி பிளாஸ்டிக் பல்லி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கர்ப்பமுச்சி, ஒரு பிளாஸ்டிக் கர்ப்பமுச்சி வாங்கி. கர்ப்பமுச்சி பயம் இல்லை, எதை பத்தி பயம் இருந்தாலும் அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் நம்பர் கடைசியில் கொடுக்குறேன், எழுதி. நான் வந்து உங்களுக்கு தைரியம் சொல்றேன், ஓகேவா? கண்டிப்பா தைரியம் சொல்றேன். அப்புறம் சில பேர் வந்து டீச்சருக்கு பயப்படணும், கண்டிப்பா பயப்படணும். ஆனா இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பவர்ஸ் குறைஞ்சி போச்சு. அவங்க யாரையும் அடிக்கக்கூடாது, செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. என்ன திட்டக்கூடாது மேடம்? திட்டக்கூடாது. நான் படிச்ச காலத்துலன்னா இது என்ன, டெஸ்க் தப்பு பண்ணா டெஸ்க் மேலே ஏறணும், இல்ல முட்டி கால் தெரியும் இல்லையா, தரையில இது மாதிரி குஷன் எல்லாம் இருக்காது. அது வந்து எங்க ஸ்கூல்ல எல்லாம் இந்த தரவிழா நைட்டா இருக்கு, அதுல உட்காரு. ஸோ இல்லைன்னா தலை முட்டு கொம்பு வச்சுருக்காரு கரம்பு, அதுல இன்னொரு பையன் அடிக்க சொல்லுவார், அவரோட அடிக்க மாட்டார். எவ்வளவு அவமானம் இது இல்லையா? இப்படிலாம் நடக்கும். இப்போ நான் இப்படி நடந்தா டீச்சர் வீட்டுக்கு போயிடும். ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க பயமா இருக்க வேண்டாம். ஏன்னா டீச்சர் வந்து உங்களுக்கு நல்லதுதான் சொல்லி தர்றாங்க, உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் தர்றாங்க. ஒரு பழமொழி இருக்கு, அதுல நான் வந்து முதல்ல சொல்றேன், மக்கள் நீங்க சொல்லுங்க. மாதா கேட்டாங்க பாருங்க, ஒரு 4-5 பேர் 10 பேர் மேல சொன்னாங்க. மாதா சொன்ன பிதா குரு தெய்வம், ஓகேவா? மாதா பிதா முதல்ல வச்சிருக்காங்க. மாதா தான் முதல், நீங்க தான் கம்பெனி தான் முதல், நீங்க தான் உயிர் கொடுக்குறது. என்ன மாதர் தான் உலகத்திலேயே ஒரு சிறந்த ஜீவன். தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க? அப்போட கொண்டாட்டியை கொண்டாங்க. முதல்ல தாய் போயிட்ட பிற்பாடு தாரம் வந்து தாய் ஸ்தானத்துல இருந்து பார்த்துட்டாங்க. அதனால மாதா பிதா, அடுத்தது குரு கொண்டாந்துருக்காங்க பாருங்க. குருக்கு எவ்வளவு முக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாதா பிதாக்கு அடுத்தது குரு. குருவுக்கு வந்து நம்ம நல்ல மதிப்பு கொடுத்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் செய்யணும். அப்புறம் கடைசியில தான் தெய்வம். எத்தனை பேர் இங்க பரீட்சை கோயிலுக்கு போய் சுத்துறீங்க? எத்தனை பேர் சுத்துறீங்க? பரவாயில்ல, கை தூங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுக்கலாமா? 10 பேர் பாருங்க, ஓப்பனா சொன்னாங்க, தப்பே கிடையாது. அது இது எதுக்கு தெரியுமா? நீங்க ஒரு பயம் ஒரே தைரியம் வளர்த்தக்கூடாது, சரியா? நம்ம இன்னைக்கு கோயில் சுத்தணும், நம்ம கண்டு நல்லா படிப்போம் அப்படின்ற ஒரு தைரியம் தான். நான் தப்புனே சொல்லலை. ஆனா வெறும் கோயிலை மாத்திரம் சுத்திட்டேன், நவகிரகத்தை சுத்திட்டேன், கோடு போட்டுட்டேன், 9 கோடு போட்டுட்டேன், வந்தா பிரயோஜனம். நீங்க எப்படி ரெடி பண்ணணும்? பயம் இல்லாம நல்ல அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கு படிச்சு, அப்புறம் இதுதான் நீங்க சொன்னீங்க. நான் இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் சொல்றேன். நீங்க குவார்டர்லி எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம் அது மாதிரி இல்லையா? அந்த எத்தனை லெசன் நடக்குதோ அதுல தானே எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா? நீங்களா ஒரு கொஸ்டின் செட் பண்ணிக்கீங்க, ஓகேவா? ஒரு 10 கொஸ்டினோ எப்படி நார்மலா செட் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கீங்க. அதுக்கு நார்மலா கிளாஸ்ல எவ்வளவு டைம் கொடுக்குறாங்களோ எக்ஸாம் எழுதுறதுக்கு அது மாதிரி செட் பண்ணிக்கீங்க. டைம் ஆரம்பிக்கிறீங்களா? எழுத ஆரம்பிங்க, கரெக்டா எழுதுங்க, எல்லாம் எழுதுங்க. அதை நீங்களே பார்க்க வேண்டாம். உங்க பேரண்ட்ஸ் படிச்சிருந்து அவங்களுக்கும் படிப்பறிவு இருந்தா அவங்கள பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லையா, அண்ணா அக்கா அண்ணி யாருக்காலும் அவங்கள கொடுங்க. இல்லை இவங்க யாருமே உங்க வீட்டில் அது மாதிரி இது இல்லை அப்படின்னா உங்க ஸ்நேகிதி என்ன கொடுங்க. அவ பேப்பர் நீங்க எவாது, ஓகேவா? இது மாதிரி பண்ணா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருமா வராதா? இது மாதிரி பண்றீங்களா?
எல்லாரும் பண்ண மாட்டீங்கம்மா, சில பேர் பண்ணுவீங்க, சில எல்லாம் பண்றோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இப்ப பாரு 10 பேர் தான் போய் சொல்ல. அதே மாதிரி நான் இது ஏன் சொல்ல வரேன்னா பண்ணா நம்ம பண்ணணும். ஓகேவா? இதுல எல்லாமே நம்ம எல்லாம் பண்றோம்னு நினைக்கவே கூடாது. நானே எல்லாம் பண்றேன் பேசுறேனே தவிர எத்தனை நான் கடைபிடிச்சுன்றது நான் தான் சொல்றேனே தவிர உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாமினேஷன் எழுதிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? இல்ல பேப்பர் கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே வெரி குட் வெரி குட்மா, ரொம்ப ஸ்மார்ட்மா. இதே மார்க்ஸ் லேட் இத்தனை கிளாஸ்ல 3 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எழுத ஆரம்பிப்பேன் நான் ஒருத்தன், இன்னொருத்தன் 2 பேர் தான் படிப்பேன்னு சொன்னான். மற்றவங்க சும்மா இருந்தாங்க. அவங்க தெரிஞ்சு சும்மா இருந்தாலும் நிஜமாவே தெரியலையோ தெரியல. ஆனா நீங்க நிறைய பேர் சொன்னீங்க. இதுதான் வித்தியாசம். இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். Girls are smarter than boys. என்ன விட. ஓகேவா? அதனால நீங்க நல்லா படிங்க. ஒரு தடவை 2 தடவை 10 நிமிஷம் கேள்வித்தாள் போனாலும் போட்டோம். நல்லா படிங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணும்? தெரிஞ்சதை மார்க் பண்ணிக்கங்க. 1 2 3 மார்க் பண்ணிக்கங்க. ஸோ அது பிரகாரம் ஆன்சர் பண்ணுங்க. நல்லா பண்ண ஆன்சர் பண்ணீங்கன்னா மேடம் நாளைக்கு திருத்த போறாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன மேடம், ஜென்ரலா பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் வேற ஸ்கூல் மாஸ்டர்ஸ் தான் திருத்துவாங்க. இந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸ் தான். அது கூட உங்க ஸ்கூல்ல எப்படி பண்றாங்க தெரியல. இப்போ மேடம் நீங்க என்ன எடுக்கிறீங்க? எக்கனாமிக்ஸ் தானே? எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் டீச்சர் 2 பேராவது இருப்பாங்க இல்லையா? இல்லை ஒருத்தர் தானே மேடம்? ஒருத்தர் தான். சரி, ஓகே. எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் டீச்சர் தான் கரெக்ட் பண்ணணும் இல்லையா? அதனால டீச்சர் என்ன போச்சுன்னா டீச்சர் நீங்க தப்பா நினைக்கூடாது. ஜஸ்ட் பாப்பா நம்ம நீ நல்லா எழுதுதான் உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தோன்னே ஆன்சர் சூப்பரா. என்ன பேரு? மோனிகா. சூப்பரா எழுதிக்காப்பா, நல்லா படிச்சுக்கா போட்டு இந்த வாட்டி பரவாயில்ல அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ மற்ற ஆன்சர் எல்லாம் கூட அதே இம்ப்ரெஷன்ல ஓடும். தெரியல? அதனால நான் பார்க்கறது இல்லைன்னு சொல்லலை. ஜென்ரலா நான் எனக்கே கூட நான் டீச்சர் ஆயிருந்து ஒரு ஆன்சர் பேப்பர் வந்தா உட்காந்து ஒரு லைனா படிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. என்ன நல்லா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே பண்ணிட்டு வாங்க. அப்புறம் 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிருவீங்க. அது எல்லாமே எழுதியிருக்குமா, எல்லாம் பண்ணிருக்குமா? இப்ப எக்கனாமிக்ஸ்ல ஒண்ணு இல்லை. அது அக்கௌண்டன்சி இருக்காதுல்ல உங்களுக்கு? அக்கௌண்டன்சி இருக்குன்னு வச்சுங்க. நான் பிகாம் பிஎல் அக்கௌண்டன்சியை நல்லா கரெக்டா ட்ரையல் பேலன்ஸ் சரியா பண்ணிருக்குமா, பேலன்ஸ் ஷீட் சரியா வந்திருக்கா அப்படின்னா கொஞ்சம் பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு திரி இதை விட்டு போயிருக்கா, ஏதாவது ஆன்சர் பண்ணாம விட்டு போயிருக்கா, அந்த 10 நிமிஷத்துல சரி பண்ணு. ஓகே, தைரியமா போங்க, தைரியமா போங்க, பயம் இல்லாம போங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? பயம் இல்லாம இருக்கேன். ஓகேவா? இது நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பாடம் பண்ணுவீங்க. இது என் ஸ்டைல் ஆஃப் லிவிங். ஓகேவா? ஊருக்கு போக பரீட்சை முன்னாடி என்ன பண்ணுவேன்? பரீட்சை நாள் முன்னாடி என்ன பண்ண தெரியுமா? சினிமா போவேன். அதுவே தங்கவேல் சினிமா போவேன். காமெடினா ரொம்ப ரொம்ப இஷ்டம். சினிமாவுக்கு ஒத்துக்குவாங்களா? நம்ம வீட்டுல ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை, பயம். ஹரி நல்ல பேர் ஹரி ஒழுங்கா எழுதுவான், நல்ல மார்க் வாங்குவான். அவன் ஜாலியா போகணும்னு நினைக்கிறான், தைரியமா போகணும்னு நினைக்கிறான். அப்பா அப்பா ஒத்துக்க மாட்டேன். அப்பா படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தெரியாம தான் நான் சினிமா போனதே வரணும். ஆனால் சினிமா போயிட்டு வந்து என்ன மூட் ஆகும் தெரியுமா? சூப்பர் மூடு வந்துடும். அன்னைக்கு 4 மணி நேரத்தில் படிக்கிறத 2 மணி நேரத்தை படிச்சு முடிச்சுருவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போக என்டர்டைன்மெண்ட் இல்லாம படி மகப் பண்ணுவீங்க. உங்களுக்கு 4 மணி நேரம். ஸோ இப்போ நீங்க சினிமா போகணும்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன் பண்ணுவீங்க. சுத்தமா புத்தகம் கையமா இருக்காது. என்ன நல்ல ஜாலி மூட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். எப்படி எழுதுறீங்கன்னு பாருங்க அடுத்த வாட்டி. ஓகேவா? சரிங்களா? அதுக்காக நீங்க விளையாடினே இருந்துடாது. எப்படி உங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது நீங்க பண்ணீங்க. நல்லா சூடா ஒரு காஃபி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா நீங்க சூடா ஒரு காஃபி கொடுத்துருமா, இல்ல சூடா ஒரு சூப் போட்டுருமா,
அப்படின்னு தெரியும். ஸோ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் டிவி போடுங்க. நிறைய இப்போ காட்டன் எடிஷன்லாம் வருது இல்லையா, அதை பாருங்க. ஸோ உங்க மூடு சேஞ்ச் ஆகும். சரியா? இப்படி நீங்க பயமா இல்லாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் நான் வழி சொல்றேன். சரியா? இந்த பயம் இல்லாம நீங்க இருங்க, நல்லா படிங்க. உங்களுக்கு 11th 12th குரூஷியல் கிளாஸஸ். புரியுதா? நீங்க வந்து அடுத்தது என்ன போகணுன்றது இந்த 11th 12th இப்படி ஃபவுண்டேஷன் போடுறீங்களோ அது மாதிரி தான் நீங்க ஆகுவீங்க. 11th தான் நீங்க எலக்டிவ் சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். என்னன்றது எக்கனாமிக்ஸா, அக்கௌண்ட்ஸா, சிஏவா, அது மாதிரிலாம் எடுத்துல அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இது அடுத்த நிகழ்ச்சி அடுத்த தலைப்பு வரும்போது சொல்றேன் அதை பற்றி. ஸோ இப்போ இப்படி பயத்தை போக்கிட்டு போகலாம் லைஃப்ல. அது தைரியமா இருந்தீங்கன்னா உங்க இது தைரியம் எல்லாத்துக்கும் பயம் இல்லாம இருக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்க வச்சுங்க, அங்கமும் உங்களுக்கு இந்த 2 குணம் தேவையா தேவையில்லையா? தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா தைரியம் இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும். மாமியார் வந்து பயப்படணும், அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். சரியா? அதே சமயம் அவங்கள பயமும் படக்கூடாது. உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பு இருக்கும்போது அவங்க மதிக்கணும். சரியா? அதிகம் அவங்க செய்யறாங்கன்னு பாருங்க. இல்லைன்னா அதை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும், புரியும். ஆனா மாமியாரும் மருமகளும் மாமியார் மிச்ச மருமகள் என்ற பேர் எடுக்கணும். நீங்க எல்லாம் எடுப்பீங்களா? இல்ல உடனே எடுக்கணும். இப்போ என் வைஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பர் லேடி. எங்க அம்மா வந்து யார் 3 மருமகள், அந்த அம்மா 3 பேர் ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. ஆனா எல்லா மருமகளும் அந்த எங்க அம்மாவை அவங்க அம்மா மாதிரி நினைப்பாங்க. எதனால? அவளை அன்பா அவங்க இருக்காங்க, இவளும் அந்த மாதிரி. ஸோ அவங்களே இல்லாத போன கூட நீங்க வந்து அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அன்போட இருந்தீங்கன்னா அவங்க கூட மாறிடும். அவங்க எப்பவுமே மாமியார்ன்ற ஒரு இது ஈகோ இருக்கும். அதை நீங்க பொருட்படுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமா அது பண்ணணுமா, சரி பண்ணிடுறேம்மா, சரிம்மா நீங்க சொல்லாம செய்திடுறோம்மா. 4 வாட்டி சொல்லி பாருங்க, 5வது வாட்டி உங்களை சொல்ல மாட்டாங்க. அதே நீங்க 4 வாட்டி இல்லைன்னு சொல்லி வச்சுங்க, அவங்களுக்கு அது ஒரு இதாயிடும், ஒரு சேலஞ்சா எடுத்துருவோம். நான் சொல்றது கேட்கல, பையனோட இல்லாதெல்லாம் அப்படின்னு தேவையில்லை, பட் வாழ்க்கை தேவை. ஆனால் தான் கொஞ்சம் அப்போ நடுவில் விடுறேன். சரியா? நீங்க வந்து வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும்னா நம்ம சில தைரியமா இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும். அடுத்த டாபிக் என்ன? விடாமுயற்சி. யார் சொன்னது முதல்ல நீ சொன்னியா? யார் பேர் என்ன? விடாமுயற்சி. கங்க்ராட்ஸ். நல்ல விஷயம். விடாமுயற்சி இருக்கணுமா? சும்மா ஏதோ நினைச்சுமா போயிட்டுமா, வந்தமா கிளாஸ் அட்டன் பண்ணமா, வீட்டுக்கு போறோமா, விளையாடமா, போயிடுமா அப்படின்னு இருக்கக்கூடாது. விடாமுயற்சின்னா என்ன தெரியுமா? நீங்க ஏதாவது ஒண்ணு என்னன்னு ஆகணும்னு நினைக்கணும். என்ன ஆகணும்னு நினைக்கணும்? நீங்க இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன படிக்கலாம்? உங்களுக்கு கோர்சஸ் பிகாம் படிக்கலாம், சிஏ படிக்கலாம், பிஎல் கூட படிக்கலாம், லாயர் கூட படிக்கலாம். சரிங்களா? பிஏ தான் படிக்கணும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், நான் பிகாம் பிஎல். ஓகேவா? பிகாம் பெட்டர் தேன் பிஏ. அட்லீஸ்ட் பிகாம்ல உங்களுக்கு மர்கன்டைலா அந்த மாதிரி லானா வரும். பிஏல ஒன்றும் வராது, எக்கனாமிக்ஸ் தான் வரும். அதனால அந்த காலத்துல பிஏ சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. சில டாக்டர் கூட பிஎல் படிக்கலாம். ஏன்னா சில டாக்டர் கூட சில நேரத்தில் ஏதாவது தப்பு நடந்தது, அவனை பற்றி அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா அது நாலேஜ் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க என்ன ஆகணுன்றதே கோல் செட் பண்ணிக்கிறீங்களா? இன்னைக்கு பண்ணிக்கிறீங்களா? பண்ணாதவங்கள பண்ணிக்கிறீங்களா? தயவுசெய்து ஹரிநாத் அங்கிள் சொன்னாரு, நம்ம இன்னைக்கு கோல் செட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து செட் பண்ணிட்டு அதுக்கு உண்டாந்து என்ன பண்ணணுமோ ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? இப்போ வந்து நீங்க சிஏ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிகாம் பண்ணணும். பிகாம்ல வந்து இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையாமா? பிகாம்ல சிஏ, ஏசிஎஸ் அது மாதிரிலாம் இருக்கு. நாங்க காட்டுறதுக்காக ஒரே பிகாம் தான். என்ன பிகாம்ல இத்தனை ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ டைப் ஆஃப் எஜுகேஷனே மாறி போச்சு. இன்னைக்கு வந்து அடுத்த நாள் போறதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அப்படி பண்றாங்க. நீங்க இப்போ +2 முடிஞ்சு சிஏ டைரக்டா பண்ணலாம், தெரியுமா? ஸோ நீங்க இன்னைக்கு பிகாம் படிக்கிறீங்க,
+2ல என்னவா பண்ணணுமோ, சிஏக்கு என்ன பண்ணுமோ, எப்படி பண்ணணுமோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ என்னவோ அதெல்லாம் அதுக்கே இப்பவே அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. படிக்கிறீங்களோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான இதெல்லாம் நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்குண்டான சில புக்ஸ் வேணுமா, அப்பா கேள்வி இல்ல, அப்பா வேணாம்னு சொன்னாருன்னா அம்மா கேள்வி. ஏன்னா அம்மா வந்து சரி எல்லாத்துக்குமே ஒத்துக்குவாங்க. அப்பா வந்து வெளியே போறாரு இல்லையா, ஒரு டென்ஷன்ல இருப்பாரு, எது கேட்டாலும். அதனால பெரும்பாலும் உங்களை பொதுவாக யாருக்கும் அப்பா கேட்குன்னா அம்மா கேட்குங்க, அம்மா அம்மா தானே கேட்குங்க. நான் கரெக்டானே? ஸோ நாம எங்க அம்மா தானே, சரியா? அதனால எங்க அப்பா என்ன பண்ணுவோம்னா ட்ரெஸ் அது மாதிரி தான் கொடுத்தாரு. பட் ஸ்கூலை பற்றியோ மற்றதை பற்றியோ அம்மா தான் என்ன பார்ப்போம், சரியா? ஸோ இப்படி நீங்க வந்து அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் இப்பவே பண்ணணும். சிஏக்கு ஓகேவா? சிஏ வந்து அது பெஸ்ட் ஆடிட்டர் ஆஃபீஸ் எது, என்ன பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் எது, இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ணுங்க. ஓகேவா? ரெடி பண்ணிக்கணும். நீங்க வந்து +2 எழுதணும். சிஏக்கு போறீங்களா? ஃபவுண்டேஷன் எக்ஸாம் தான் சார் ஃபர்ஸ்ட். ஃபவுண்டேஷன் தான் சிஏக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான். ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுக்கெல்லாம் தேவை மொத்தம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா அது தேவையானதுன்னு சொன்னேன் இல்லையா, அது தேவையானது என்னென்ன பண்ணுமோ எழுதிக்கணும். அதனால நீங்க எல்லாருமே சிஏ தான் படிக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதா? ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், கலெக்டர் ஆகக்கூடாதா? பின்ன அதை சொல்லுங்க நீங்க என்ன, அதுவும் சொல்லணும். எது வேணா ஆகலாம். நம்ம யார் நம்ம ஜாதியில் ஜனாதிபதி, ரொம்ப பவர்ஃபுல் ஜனாதிபதி, ரொம்ப நல்ல ஜனாதிபதி யார் சொல்லுங்க? ஜனாதிபதி கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னோமா? யார்? பிரைம் மினிஸ்டர் தானே ஜவஹர்லால் நேரு. ஜனாதிபதினா யாரு? பிரசிடென்ட் தானேம்மா. தமிழ்ல பிரசிடென்ட் ஜனாதிபதி தானே மேடம்? நீங்க எல்லாம் தப்பா சொல்லிட்டீங்க. பாத்தீங்க, நான் என்ன சொல்றது நீங்க கேட்கணும். நம்ம நாட்டில் ஜனாதிபதி வந்து ரொம்ப சிறந்த ஜனாதிபதி அப்துல் கலாம். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அப்துல் கலாம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். ரொம்ப ஏழ்மை. உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வசதி இருக்கும், எனக்கும் வசதி இருக்கு. ஆனா அவங்களுக்கு வசதி இல்லை. அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவர் என்னம கஷ்டப்பட்டு ஸ்கூல் படிச்சார். தெருவோ பேப்பர் போட்டார். ஆயிடுச்சு உங்க டைம். நம்ம ஸ்கூல் ஒரு 10 minutes எடுக்கலாம். 2 டாபிக் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஓகே, உட்காருங்க. ஸோ அப்துல் கலாம் கஷ்டப்பட்டு அவர் வந்து சயின்டிஸ்ட். என்ன சயின்டிஸ்ட் போய் எப்படி நம்ம பிரசிடென்ட் ஆனாரு? அவர் சயின்டிஸ்ட். ஆனால் அப்பவே அவருக்கு ஒரு கொள்கை இருந்தது. நாட்டில் சிறந்த முதல் குடிமகன் யார் தெரியுமா? நம்ம பிரசிடென்ட் தான், நாட்டு பிரசிடென்ட். ஸோ நான் வந்து இந்த நாட்டுக்கு குடிமகன் ஆகணும் அப்படின்னு ஒரு கொள்கையோட வந்தாரு. நல்ல சயின்டிஸ்ட் ஆனாரு. பசங்கன்னா அவர் அவ்வளோ அன்பு. பசங்களை கண்டா அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதெல்லாம் பசங்களும் அவ்வளோ அன்பா இருப்பாங்க. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அவர் மீட்டிங்கன்னா ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்கும். நீங்கள் நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிவியில். அதில் இல்லைன்னா அவருடைய மட்டும் பயோகிராஃபி படிங்க. ஓகேவா? இப்பெல்லாம் நம்மளுக்கு கூகுளில் பார்த்தோன்னா என்ன படிக்கலாம், புத்தகம் வாங்கலாம், ஒன்றும் வாங்கலாம். கூகுள் வந்து ஒரு பெரிய என்ன ஒரு பெரிய மகத்தான கண்டுபிடிப்பு. என்ன கூகுளில் நடக்காது தெரியாது ஒன்றும் இல்லை. அதனால கூகுளை பார்த்து நீங்கள் அவர் ஆட்டோபயோகிராஃபி படிச்சு அவர் மாதிரி ஆகணும், யார் மாதிரி வாங்கணும் அவருன்னு சொல்லி என்ன முடிவு பண்ணிக்கணும். அரசியல்வாதிகளும் வாங்கலாம். அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் இருக்கு, கெட்ட குணங்கள் இருக்கு வேணாம், ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கு. ஸோ அடுத்தது நீங்க வந்து இது விடாமுயற்சி. லாஸ்ட் சப்ஜெக்ட் என்ன சொன்னேன்? தன்னம்பிக்கை. இது கடைசி இல்லம்மா, இதுதான் முதல். நீ தன்னம்பிக்கையோட இருந்தாதான் எதையுமே சாதிக்க முடியும். தன்னம்பிக்கையில சாதிக்க முடியும். ஏதாவது தன்னம்பிக்கை இல்லாம சாதிக்கலாம். ஏதாவது சொல்லணுமா? இல்ல சொல்றியா? சொல்லு. தன்னம்பிக்கை இல்லாம எதுவுமே சாதிக்க முடியும். ஸோ தன்னம்பிக்கையோட இருக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கு இது பண்ணி ரெடி பண்ணிக்கணும். தன்னம்பிக்கையோட இருக்கணும். இன்னைக்கு நான் வந்து இந்த பாடத்தை முடிச்சிடுவேன், நான் இந்த எக்ஸாம் நல்லா எழுதுவேன், நான் இந்த இது ஆவேன், இது அப்படி எக்ஸாம் வந்து தியரே இருக்கக்கூடாது உங்களுக்கு. என்ன எக்ஸாமினேஷன் தியரி இல்லாம தன்னம்பிக்கையோட இருங்க. நீங்க வந்து ஒரு சிறந்த மாணவன் மாத்திரம் இல்லை, சிறந்த மாணவி மாத்திரம் இல்லை,
சிறந்த பெண்மணி ஆகுவீங்க. படிப்பு வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். படிப்பு தான் எல்லாம் இல்லை. ஸோ அதில் இந்த 4 குணம் இருந்தாதான் நீங்க வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். சிறந்த ஒரு செல்வி. என்ன உன் பேரு? மோனிகா. சரி, உன் பேரு ஜாஸ்மி. ஜாஸ்மின் என்னன்னு தெரியுமா? எந்த ஃப்ளவர் ஜாஸ்மின் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டேங்க. நீ தானே உன் பேர் ஜாஸ்மி. ஜாஸ்மி இஸ் எ வெரி நைஸ் குட் ஃப்ளவர். ஓகேவா? உன் மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஒரு நல்ல மனசு. ஓகேவா? ஜாஸ்மி இது மாதிரிலாம் நல்ல பேர்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதெல்லாம் நீங்கள்லாம் தயவுசெய்து வாழ்க்கையில் யாராவது அதை பற்றி நினைக்காதவங்க கொஞ்சம் சில பேர் அது கொஞ்சம் இதில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஸ்திதிக்கு வரலாம். நல்ல சிறந்த மாணவியாக வரலாம். நல்ல டீச்சர் என்று நல்ல பேர் எடுக்கலாம். உங்கள் ஸ்கூலுக்கு நல்ல பேர் கொடுக்கலாம். சரியா? நான் கேட்பேன் அடுத்த வாட்டி ரஜுலா மேடம் கேட்பேன். நான் கிளாஸ் எடுத்த பிற்பாடு உங்கள் ஸ்கூல் ரிசல்ட்ஸ் நல்லா வந்துதா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்பேன். ஓகேவா? என்ன சொல்லுங்க? ஓகே சார். ஓகேன்னு சொல்லுங்க. வெரி குட். நீங்க பண்ணி அட்லீஸ்ட் இந்த வாட்டி போன வருஷம் அதாவது 80% வந்ததோ 90%, 100% வரும். ஆல் பாஸ், நோ ஃபெயில் அப்படின்ற வர மாதிரி எனக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள்லாம் நல்லா கேட்டுட்டு அப்புறம் நான் வந்து இது முடிச்ச பிற்பாடு நான் ஒரு 2 பசங்களை கொஞ்சம் ஒரு 1 மினிட் உங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்பேன். அது பண்ணுங்க. ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். நான் 4 சப்ஜெக்டில் 2 வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டேன் நான் டைம் பார்க்கறதுனால. ஸோ அது 2ம் முக்கியம்தான். இந்த 4ம் பின்பற்றுங்க. வாழ்க்கையில் நல்ல சிறந்த மாணவிகள் இருந்து நான் என்னுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு எல்லாரும் பெரியவரா நான் வந்து என்னுடைய வயது இப்போ எவ்வளோ தெரியுமா? யாராவது சொல்லுங்க ஒருத்தர். 70யா? 65. ஸோ யார் சொன்னது? 80யா? அவ்வளோ கவனா தெரியும். 65. ஒருத்தர் 65ன்றாங்க, ஒருத்தர் 80ன்றாங்கம்மா. சும்மா அதாவது மாற்றி மாற்றி சொல்லணுன்றத சொல்றாங்க தவிர யாருக்கும் ஒரு கரெக்ட் ஐடியா இல்லை. ஸோ நானே சொல்லிக்கிறேன் 76. ஸோ 76ல நான் இன்னைக்கு செல்ஃப் டிரைவிங்ல கார் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். எதனால? ஒரு இன்ட்ரெஸ்ட்னால, ஒரு சொண்டு செய்யணுன்றதுனால. ஸோ என் பேர் வந்து ஃபைனல் இயர் பிஇ, என் பேத்தி வந்து பிஎஸ்சி ஃபைனல் சைக்காலஜி. சும்மா அவள்கிட்ட ஒன்று கேள்வி கேட்பேன், என்ன சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டுங்களா கேட்கணும். ஸோ அது மாதிரி இருக்காங்க. எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் சிறந்த முடியாக இருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சிறந்தால் வரணும்னு கேட்டுக்கிட்டேன். இன்றைக்கு நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தர் 2 பேர் யாராவது ஒரு நிமிஷம் அதே மாதிரி உங்கள் டீச்சர் கூட ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.